தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் மணிவர்மனுடைய டைரக்ஷன்ல தமன்குமார், எம்.எஸ். பாஸ்கர், தீபா போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் ஒரு நொடி. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரா வெளியாகி இருக்க இந்த படத்தை ஒரு அடிப்படை தத்துவமா ஒரு விஷயங்களை வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அப்போ நடக்கிற விஷயங்களை நம்ம எடுக்கிற முடிவுகள்னால நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி பல விஷயங்கள் நடக்குதுல்ல. ஸோ அதை அடிப்படை தத்துவமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் பத்தி இப்ப பார்த்தோம்னா, ஆரம்பத்துல எம்.எஸ். பாஸ்கர் காணாம போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசரா வர தமன்குமார் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பெண்ணை மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இந்த கொலையை பண்ணா, இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். படம் ஸ்டார்டிங்ல இருந்தே தமன்குமாரோடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை டிராவல் ஆகுமே. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தமன்குமாரோடைய நடிப்பும் அதுக்கு ஏற்ற மாதிரியே டப்பிங்ல அவர் கொடுத்த அந்த ரக்கடான வாய்ஸுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது. இது மட்டும் இல்லாம எம்.எஸ். பாஸ்கர், வேலராமமூர்த்தி, இந்த மாதிரி தீபா, இந்த மாதிரி 2-3 கேரக்டர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நடிப்பை வெளிப்படுத்தி இந்த விதமும் இந்த படத்தை ரொம்ப அருமையாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படம் முழுக்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அந்த சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணது இந்த படத்தோடைய ஒரு பெரிய பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது நம்ம அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்டிவ் பண்ற மாதிரி இருந்தது. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா கூட அமைஞ்சதா சொல்லலாம். அதே மாதிரி படத்துல கிளைமேக்ஸா இருக்கட்டும், இன்டர்மிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாவே அந்த ட்விஸ்ட்டை நமக்கு வச்சதால ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு அடிஷனல் பிளஸ்ஸா கூட இருந்தது இந்த ட்விஸ்ட். நம்ம இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு நமக்கு ஒரு சில கணிச்சு வச்சிருப்போம். பட் ஆனால் அது நடக்காம அந்த இடத்துல வேற ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்தது. இந்த படத்துக்கு ஒரு அடிஷனல் பிளஸ்ஸா பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு சில இடத்துல கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அட் த சேம் டைம் ஒரு சில ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது என்னடா நடிப்பு இந்த ஹீரோ கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஒர்க் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சது. என்னன்னா அவங்களுடைய ஒர்க் என்னமோ அதை கலை கச்சிதமா அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் படம் எடுத்துக்கும் போது அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருந்ததா, அந்த சுவாரஸ்யம் இருந்ததுன்னா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமையும். ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு நல்ல கிறிஸ்பினஸாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் கொண்டு போனாங்க. அதே மாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒரு சில இடங்களெல்லாம் மியூசிக் நம்மள பயம்புத்துற மாதிரி இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் படம் அப்படி எடுத்துட்டோம்னால அதுல கண்டிப்பா நிறைய பிளட் ஷெட்ஸா இருக்கலாம், ஒரு அடல்ட்ரியான விஷயங்கள் நிறைய காமிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல எதுவுமே இல்லாம ஒரு ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப அருமையாவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி படத்துல இவங்க 2 டைப் ஆஃப் ஸ்டோரி சொன்னது ரொம்ப புதுசாகவும் இருந்தது. ஸோ இந்த ஸ்டோரி இவங்க எப்படா கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். கண்டிப்பா இது எப்படியோ முடியாது, இப்படின்னு வேற மாதிரி தான் போகும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா அது ரொம்ப கரெக்டா இந்த 2 ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணி அது யார் பண்ணாங்க, இது ரெண்டுத்துக்கும் யார் லிங்க் இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருந்தாங்க. இந்த வாரத்தில் தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய படங்களாக ரிலீஸ் ஆன ரத்னம் படத்தோட இந்த ஒரு நொடி படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க ரத்னம் படம் பார்த்துருந்தீங்கன்னா ரத்னம் படம் எப்படி இருந்தது, இந்த ஒரு நொடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு நொடி படம் எப்படி இருந்தது, ஸோ இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.